friends, இன்னைக்கு நாம சூப்பரான எறா தொக்கு செய்ய போறோம். இந்த எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டனை இப்போ பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல ஃப்ரெஷ்ஷான இறால் 1/4 கிலோ. இறால்ல தோல் எல்லாம் நீக்கிட்டு அதுல இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான மற்ற பொருட்கள்: பொடியா கட் பண்ண வெங்காயம் 2, ஸ்கொயர் சைஸ்ல கட் பண்ண பெரிய தக்காளி 1, நீட்டு வாக்குல கட் பண்ண பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், லவங்கம் 3, பட்டை சின்ன துண்டு, ஏலக்காய் 2, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இதையெல்லாம் முதல்ல தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதுல சோம்பு, சீரகம், ஏலக்காய், லவங்கம், பட்டை, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப கொஞ்சம் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பொருள் எல்லாம் நம்ம மிக்சியில போட்டு கொஞ்சம் நல்லா அரைக்கணுங்க. அதனால கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் லோ ஃப்ளேமாவே வச்சுட்டு ஒரு 30-40 செகண்ட் வறுத்தா போதுங்க. அதுக்கு மேல ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லை, அப்புறம் தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ போதுமான அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வறுத்த பொருள் எல்லாம் இப்போ ஒரு தட்டுல கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. சூடு ஆறணும். இப்போ அந்த பொருள் எல்லாம் சூடாறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாங்க நல்லா. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா பொடி ஆயிருக்கு. பட் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா அரைக்க வேண்டியிருக்கு. ஓகேங்க, இப்ப நல்லா பொடியா அரைப்பட்டிருக்கு. இப்ப இதை எடுத்துக்கலாங்க. அடுத்ததா இப்ப தக்காளி அரைக்கணும். ஸோ அதே மிக்சி ஜார்லயே இப்ப தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்க, சும்மா லைட்டா அரைச்ச உடனே எந்த அளவுக்கு நைஸா அரைப்பட்டிருக்கு. இப்ப எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயை கொஞ்ச நேரம் சூடுபடுத்திப்போம். கடாய் சூடானதும் அதுல தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கலாம். நம்ம எடுத்திருக்க எறா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுருவோம். இப்ப வெங்காயத்தை இந்த எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில வேக விட்டோம்னா வெங்காயம் நல்லா வேகும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வேக விட்டுருவோம். இப்ப பாருங்க, எண்ணெயில வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா வெந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரே பக்கம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் அப்பப்போ லேசா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி இருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கணுங்க. ஓகேங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இது கூட கறிவேப்பிலை சேர்த்துருவோம். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்க தக்காளி அது கூட சேர்த்துடலாம்.
தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதுல இருக்க தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததும் எல்லாமே ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கம்மியாவே ஊத்திக்கோங்க. ரொம்ப அதிகமா ஊத்துனீங்கன்னா அப்புறம் தொக்கா இருக்காது, குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ வெங்காயம் கூட தக்காளி எல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு வச்சிருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த அளவுக்கு விட்டு வச்சிங்கன்னா போதும். பாருங்க, வேக வேக அப்படியே தண்ணி கூட கொஞ்சம் அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருக்கோம். வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமாவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையா வச்சிடாதீங்க. இப்ப பாருங்க, ஒரு 1.5 நிமிஷம் வெந்த உடனே அந்த தக்காளி தொக்குல சேர்த்து இருந்த எண்ணெய் அப்படியே லைட்டா மேல் கொண்டு பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தனியா பிரியிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அடுத்ததா இப்போ இது கூட மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட மிளகாத்தூளும் சேர்த்துருவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூளை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கார நெடி இருக்கும். ஸோ அந்த நெடி போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்க, அடுத்ததா இப்போ முக்கியமான ஐட்டம் இறாலை சேர்த்துடலாம். ஸோ கிளீன் பண்ணி வச்சிருக்க இறாவை கடாயில சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணுங்க. இறாலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நாள்பட்ட இறாவை தான் கடையில் விற்பாங்க. அந்த மாதிரி இறாவாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அது ஐஸ் மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கே அந்த ஃபீல் தெரியும். இன்னொன்று சக்கையாகவும் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே விட்டு வச்சிடலாங்க. ஸோ அந்த மசாலா இறால சேர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா வேக விடணும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்ததா இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்க, இப்போ இறால் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தொக்கு நமக்கு நல்லா திக்கா வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேக விட்டுருவோங்க. ஓகேங்க, இப்போ நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மேற்கொண்டு இறால் நல்லா கொதிக்கிறதுக்காக கடாயை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏற்கனவே இறால் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு, அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டா போதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் மீடியமாவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையா வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடாயில இருந்து அந்த ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, தட்டை ஓபன் பண்ண உடனே குழம்புல இருந்து செம்ம ஸ்மெல்லு. ஸோ ஒரு 5 நிமிஷம் இந்த அளவுக்கு வேக விட்டுருந்தா போதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு பக்காவா தொக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்தாதான் உப்பு காரம்லாம் கரெக்டான அளவில் ஒட்டும். பின்னாடி சேர்க்கறத விட இப்போவே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். தொக்குல அவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம் முதல்ல.
இப்போ பாருங்க எல்லாமே தண்ணி நல்லா சுண்டி தொக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு. குறைஞ்சபட்சம் இப்போ நமக்கு இந்த இறால் தொக்கு வேணும்னா செய்யறதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆகுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா செய்யணும். அடுத்ததா மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தொக்கு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா அப்புறம் காரம் அதிகமாயிடும். மசாலா பொருள் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலா பொருள் சேர்க்கறது டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக தான். அதனால காரம் அதிகமாகாத அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அடுத்ததா இது கூட பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வதக்க வதக்க எறா தொக்கோட வாசனை மூக்கு தொலைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. அடுத்ததா ஃபைனல் டச்சா இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி அது கூட போட்டுருவோங்க. கொத்தமல்லி சேர்த்த உடனே வாசனை சும்மா செம்ம தூக்கலா வருங்க. ஓகேங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான இறால் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுக்கிட்டு அதுக்கு இதை காம்பினேஷனா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டனை இப்போ பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர். பை பாய்.